வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று நவகோள்களை சிந்தித்த போது என்னுள் எழுந்த கவியை பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். நலம் தரும் நவகோள்கள். சூரியனை நினைத்தே சுகம் பெறு, புதனை நினைத்தே புத்தி பெறு, சுக்கிரனை நினைத்தே மகிழ்ச்சி பெறு, சந்திரனை நினைத்தே குருதி பெறு, செவ்வாயை நினைத்தே ஜெயம் பெறு, குருவை நினைத்தே குணம் பெறு, சனியை நினைத்தே ஆயுள் பெறு, ராகு கேது நினைத்தே இறை சக்தி பெறு, நவக்கோள் நினைத்தே நலம் பெறு, நண்பனாய் நினைத்தே ஐக்கியம் பெறு, எப்போதும் நினைத்தே ஏற்றம் பெறு, எண்ணத்தில் நினைத்தே சிறப்பு பெறு, ஏகாந்தம் நினைத்தே இன்புறு, இறை சக்தியை நினைத்தே இயங்கிடுவாயே. வாழ்க வளமுடன். இறைவனை நினைத்து இந்த நவகோள்களையும் நாம் எப்போதும் நினைப்பதாக, நண்பனாக்கிக் கொள்வதாக, நட்பு நலம் பேணுவதாக நாம் இந்த தவத்தை செய்து கொண்டே இருந்தால் பஞ்சபூத நவகிரக தவத்தை நாம் இயற்றி வந்தால் நலம் தரும் நவகோள்கள் என்பதாக வருகிறது. நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டமும் நானகத்தை காணுகிறேன் நடனமாடும் காட்சியாய் என்று குரு கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம். ஆக நன்மை தருவதாகத்தான் நவகோள்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை கூறுகிறார். அதை நினைத்த போது சூரியனிலிருந்து அனைத்து சுகமும் நமக்கு கிடைப்பதாக இருக்கிறது. புதனை நினைத்த போது புத்தி அறிவு காரகனாக கல்வி மேன்மை தருவதாக இருக்கிறது. சுக்கிரன் நினைத்த போது மகிழ்ச்சியில் நாம் நட்பு நலத்தை வளர்ப்பதாக இருக்கிறது. சந்திரனை நினைத்த போது இரத்த தூய்மை ஏற்படுகிறது. செவ்வாயை நினைத்த போது அச்சம் நீங்கி ஜெயம் பெறுவதாக இருக்கிறது. குருவை நினைத்த போது குணம் சிறப்புறுகிறது. சனியை நினைத்த போது ஆயுள் நீடிக்கிறது. ராகு கேதுவை நாம் நினைத்து இறை சக்தி, அந்த இறை சக்தி கருநிறமான காந்தலை சக்தி நமக்குள் அனைத்து இயக்கத்தையும் நடத்துவதாக இருக்கிறது. நவகோள்களை நினைத்த போது நலமே பெருகுகிறது. நண்பனாய் அவர்களை ஐக்கியப்படுத்துவோம். எப்போதும் அவர்களுடன் ஏற்றம் பெறுவதாக நம் எண்ணத்தில் கொண்டால் சிறப்பு பெருகும். ஏகாந்தமாக அனைத்தும் நமக்கு இன்புறு. ஆக இறை சக்தியை தான் அனைத்து கோள்களாகவும் நமக்கு நலமளிப்பதாக இருக்கிறது. இவற்றை நினைந்து வாழ்வில் இயங்கிடுவோம் என்பதாக வரும் இக்கவியை குருவின் நினைவாக பதிவு செய்கிறேன். என்னுள் ஏற்பட்ட இந்த கவியை எனக்கு விளக்கமாக்கி எனக்கு தந்த இறைநிலைக்கும் வழிகாட்டிய குருவுக்கும் இதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.